அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நீலகிரி மாவட்டத்தில் ஒரு அருமையான மலை கிராமத்துக்கு வந்திருக்கோம். இந்த மலை கிராமம் வந்து பார்த்திங்கன்னா மாமரம் அப்படின்ற ஊருக்கு பக்கத்தில் ஒரு 5 கிலோமீட்டர் மலைப்பாதையில் போகணும், நடந்து தான் போகணும். ரோடில் வண்டி வாகனங்கள் எதுவும் போகாது. அந்த ஊருக்கு தான் வந்திருக்கேன். வயிறெல்லாம் கொஞ்சம் பெருசான மாதிரி இருக்கும். தண்ணி நிறைய குடிச்சிட்டேன், ஏன்னா அந்த பாட்டிலோடு சேர்த்து மேலே எடுத்துகிட்டு வர முடியாது இல்லையா. அங்கே ஒரு அக்கா போகிறாங்க, அவங்கள பிடிச்சிட்டு போனால் தான் ஊருக்கு போக முடியும், ஏன்னா எனக்கு வழி தெரியாது. வாங்க போவோம். போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா வெயில், பயங்கர வெயிலாக இருக்குது. அதனால் கண்ணை அப்படியே வச்சு தான் பேச வேண்டியதாக இருக்குது. அதற்காக பிரத்யேகமாக ரேபானுக்கே டஃப் கொடுக்குற மாதிரி ஒரு கண்ணாடி வாங்கியிருக்கேன். அப்படி தான் ரோட்டு கடைக்காரன்னா சொன்னார். அப்பா வா, குளுமையாக இருக்கிறதே. ஓகே, இப்பொழுது செல்லலாம். மலையிலே வந்து வெயில் தாங்க முடியல. மார்ச் ஏப்ரல்லாம் பயங்கர வெயிலாக இருக்கும். அந்த அக்கா வேறு எங்கே போனாங்கன்னு தெரியலையே. ஐயோ, எங்கே போனாங்களோ. இந்த வழியில் தான் நினைக்கிறேன். கரெக்டான வழியாக இருக்குமா? அந்த வழியில் போகுமா? மணி வந்து கரெக்டாக 2:30 மணி. காலையில் நேரத்தில் வந்தாலும் 12 மணி வெயிலில் மாட்டிடுவோம். மத்தியானத்துக்கு மேலே சாப்பிட்டு பொறுமையாக ஏறினா ஈவினிங்குள்ளே ரீச் ஆகிடலாம். வழி கரெக்டான வழி தானா தெரியலையே. வர வழியில் 2 வழி இருந்தது. ஒரு வழி வந்து அந்த பக்கம் போகுது, ஒரு வழி இப்போ ஸ்ட்ரைட்டாக மேலே போகுது. இப்போ எந்த வழின்னு தான் தெரியல. கண்ணாடி போட்டாலாவது தெரியுதான்னு பார்ப்போம். மாய கண்ணாடியே வழி காட்டு. ஓகே, ஸ்ட்ரைட்டாக தான் போகுதுன்னு சொல்லுது கண்ணாடி. போமா? எனக்கு தெரிஞ்சு இந்த மலை இருக்குது பார்த்தீங்களா, இந்த மலை மேலே தான் ஊர் இருக்கணும். இதுக்கு மேலே ஒத்தையடி பாதை. இப்போ தான் கொஞ்சம் ஒரு ஆறுதலாக இருக்குது, ஏன்னா வந்த பாதை கரெக்டு. இதுக்கு மேலே வந்து ஒத்தையடி பாதையாக இருக்குது. நான் முதல்ல சொன்ன மாதிரி நீலகிரி மாவட்டத்தில் நிறைய பழங்குடி மக்கள் வாழ்கிறாங்க. ஏப்பா, அப்புறம் பேசுவோம்ப்பா, டயர்டாகி போச்சுப்பா. அம்மா, எங்கேருந்து வந்திருக்கோம் பார்த்தீங்களா? அப்பா காமிக்கிறாருங்க. கீழே ஒரு சின்ன வீடு மாதிரி தெரியுதா, அதுக்கு கீழே ஒரு வீடு தெரியுதா, அதுக்கு அந்த பக்கம் ஒரு வீடு தெரியுது பாருங்கள். அங்கேருந்து வந்திருக்கோம். இந்த மலையிலேருந்து பார்த்தா அத்தனை வியூவும் தெரியுது. ஐயோ, எந்த வழியில் நடந்து வந்தோன்னு பார்த்தா இப்போவே கண்ணை கட்டுதே. இவ்வளோ தூரம் வந்துட்டோமா? பரவாயில்லையே. இங்கே பாருங்க, இங்கேருந்து பார்த்தா கோத்தகிரி தெரியுது. க்ரீன் வேலி ஸ்கூல், கோத்தகிரி, அரவேணும், அந்த ஊரெல்லாம் தெரியுது. நெட்டு வேறு சரியாக வேலை செய்யலை. மேப் பார்த்து போகலான்னா, இங்கே ஒரு வழி தெரியுது, இதுவாகத்தான் இருக்கும். குத்துமதிப்பாகவே போயிட்டுருக்கேன். எப்படியும் ஊரை போய் ரீச் ஆவானான்னு தெரில. வழி இருக்குது,
கொஞ்சம் நம்பிக்கை வந்திருக்கு. அங்கே ஒரு வீடு தெரியுது. வெற்றி. எப்போவுமே நம்ம கூட கேமராமேன் யாராவது துணைக்கு வருவாங்க. இன்றைக்கி நான் ஒரு ஆள் தான் வந்துட்டுருக்கேன். இங்கே ஒரு வாழை மரம் தெரியுது. அதுதான் வீடு வருவதற்கான அறிகுறி. அம்மா, நீங்கள் மேட்டுப்பாளையத்துலேருந்து மேலே வரும்போது ஒரு டீ கடையில் டீ சாப்பிடுவீங்களே, இந்த அங்கே இருக்குது. சூப்பரான காற்று. அப்பா என்ன இருட்டு. நம்ம கொஞ்சம் தைரியமான ஆளா இருக்கனால சரியா போச்சு. கொஞ்சம் பயந்த ஆளா இருந்தா ஆம்பிடுதியா. தனியாக போகிறதுக்கும் பயமாக தான் இருக்குது. இங்கே பாருங்க, தண்ணி குடிக்கிறதுக்காக ஒரு ஏற்பாடு பண்ணி வச்சுருக்காங்க. பார்த்தீங்களா, நம்ம ஃபுல்லாக தண்ணி குடிச்சிட்டு வந்துட்டோம். இல்லைன்னா இங்கே பாருங்கள், இப்படியே வந்து இப்படியே போய் இங்கே ஒரு டம்ளரில் சொட்டு சொட்டாக விழுகுது. அது கரெக்டாக டம்ளரில் விழுக மாட்டேங்குது. நாம் அதை சரி செய்வோம். இங்கே ஒரு புல் வேறு இருக்குது பார்த்தீங்களா. ஓகே, இந்த கல்லுக்குள் ஈரம். கூவக்கரையில் முதலாவதாக சதீஷ்குமார், என்ன பண்ணுறீங்க? வீட்டில் தான் இருக்கோம். வீட்டில் தான் இருக்கீங்களா? வேலைக்கு இங்கே எஸ்டேட் வேலை போகிறீங்களா? வேலைலாம் பரவாயில்லையா? ஸ்கூலுக்கெல்லாம் போகிறதில்லையா? போகிறதில்ல. சரி சரி. உங்கள் வீடா? ஆமாண்ணா. கரண்ட் எல்லாம் இருக்குது? கரண்ட் எல்லாம் இருக்குது. சரி, நான் அந்த பக்கம் போகணுமா? ஆடு காணும். ஆடெல்லாம் அங்கே இருக்கு. எத்தனை ஆடு இருக்குது? 10 ஆடு இருக்கு. 10 ஆடு இருக்கா உங்கள்தான்? வெயில் ஜாஸ்தியா? எனக்கு மட்டும் தான் வெயில் ஜாஸ்தி மாதிரி தெரியுதா? வெயில் ஜாஸ்தி தானே. ஜாஸ்தி தானா? மேலே ஏறிட்டு வந்ததுனால எனக்கு மட்டும் வெயில் ஜாஸ்தியோன்னு நினச்சிட்டேன். நீங்கள் என்டர்டைன்மெண்ட்டுக்கெல்லாம் என்ன பண்ணுவீங்க? பொழுதுபோக்கெல்லாம் விளையாடுறதுக்கெல்லாம்? விளையாடலாம் மாட்டிங்களா? ஆடு மட்டும் மேய்க்க போவேன். அதுக்கே டைம் சரியாக இருக்கும். உங்கள் ஏஜில் பசங்களாம் இருக்காங்களா? இருக்காங்கண்ணா. கீழே 2 பேர் இலைய எடுக்கிறாங்கண்ணா. இலை தான் எடுக்கிறாங்க. இந்த கிரிக்கெட்டு அந்த மாதிரி எல்லாம் இல்லை, விளையாடுறதில்ல. அந்த மாதிரி விளையாடு. ஃப்ரீ ஃபயர், பப்ஜி, மொபைல் ஃபோன் கேமெல்லாம் அதெல்லாம் தெரியாது. அதெல்லாம் விளையாடுறதில்ல. அங்கே ஒரு நாய்க்குட்டி படுத்துருக்கு போல். நாய் தானே அது? நாய் தானே. ஓ சரி சரி சரி. இதெல்லாம் யார் இது பண்ணாங்க? அதே என் தங்கச்சி எல்லாம் தேய்ச்சி கழுவி. தங்கச்சி பாப்பா இருக்கா? அவங்க என்ன பண்ணுறாங்க? அவங்க இங்கே ஆடு பார்த்துருக்காங்க. ஆடு பார்க்குறாங்களா? அவங்கள போய் பார்க்குறேன். வரீங்களா? போவோமா? நீங்கள் ஃப்ரீயா பிஸியா? ஃப்ரீ தானே. சரி, போகலாமா? சரி வாங்க. ஓகே, ரமேஷ் தானே? சதீஷ்குமார். இவர் வந்து இங்கே வாங்க, நம்ம எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன் எங்கள் மக்களுக்கு. எங்கள் மக்கள் வந்து நம்ம வீடியோலாம் பார்ப்பாங்க. அதனால் இவர் பேர் வந்து சதீஷ்குமார். கூவக்கரையில் இருக்கார். அவர் தான் நம்ம ஊரை சுற்றி காமிக்க போகிறாரு. கரெக்டா? சரி வாங்க போகலாம். சதீஷ்குமாரோட ஹோம் டூர் முதல்ல பார்க்குறோம். 3 மணி ஆச்சா? டிவியெல்லாம் இருக்கா சதீஷ்குமார்? டிவிலாம் இல்லை. ஓ, குட்டி வீடு தானே? யார் யார் இருக்காங்க வீட்டில்? வீட்டில் எங்கள் அம்மா, அப்பா, நான், என் தங்கச்சி, என் தம்பி. அப்பா எங்கே போயிருக்காரு?
அப்பா கீழே கோயிலுக்கு போய் கோயிலுக்கு போயிருக்காரா? இது சாமி ரூமா இது? ஆமாம். ஓ, தேர் மாதிரி இருக்கு. ஆமாம். உங்கள் வீட்டில் தான் சாமி இருக்கா? ஆமாம். ஓ, சரி சரி சரி. ஒரு லைட்டு தான்? ஒரு லைட். ஆ, சரி. போகலாமா? உங்களுக்கு கரண்ட் ஃப்ரீ தானே? ஆமாம், கரண்ட் ஃப்ரீயாக இருந்தாலும் ஒரு லைட்டு தான் போடுறீங்க. ஒரு லைட். நானும் ஒரு 50-60 லைட் போட்டிருப்பேன். வீட்டில் கதவு இதெல்லாமே இல்லையே? யாரும் எதுவும் எடுத்துகிட்டு போக மாட்டாங்களா? யாரும் எடுத்து போக மாட்டாங்க. கதவில்லாத ஒரு வீடு இன்றைக்கி தான் பார்க்குறேன். நாங்கள் கதவு, அதுக்குள்ளே லாக்கரு எல்லாம் போட்டு வச்சுருப்போம். அதான் உங்கள் தங்கச்சியா? ஏன் ஓடுறாங்களா? ஏன் நாய்க்கு உடம்பு சரியில்லையா? ஆமாண்ணா. ஹாய், அரே அரே பையா, என்னாச்சு? காய்ச்சலா? ஆமாண்ணா, அது கொஞ்சம் ஒரு உடம்பு சரியில்லை. உடம்பு சரியில்லையா? இங்கே நமக்கு உடம்பு சரியில்லைனாலே ஹாஸ்பிட்டல் போக முடியாது இல்லையா? ஆமாம். எவ்வளோ நாள் உடம்பு சரியில்லை அதுக்கு? இதுக்காக ரொம்ப நாள் ஆச்சு. சரி, போயிட்டு வரேன். ஆ, ஐயோ, ஆ ஆட, ஆ சர்றா சர்றா. அப்படியே நடக்கிறது இல்லையா? இல்லைண்ணா, நடக்காது. அடே, இது தாத்தா வீடு. தாத்தா இருக்காரா? சரி. தாத்தா கிட்ட வீடியோ எடுக்கலாமான்னு கேளுங்க. பாபு நாய் கடிக்குமா ஐயா? டேய், பயப்படாதடா, உள்ளூர்காரந்தாண்டா. சரி சரி, நான் ஆடே வையா. ஆ பா. ಒಳಗಿದೆಯಾ ಅಯ್ಯ? ಎಲ್ಲ ಒಳಗಿದ್ದೆ. ನಾ ಕೆಂಗರದು ಬಂದೆ. ಸರಿ, ನಿಂಗೆ ಒಳಗಿದ್ದೀರಾ? ಹೆಂಗೆ ಒಳಗಿದೆಯೋ? ಕೆಂಗರ ಅರ್ಧರ ಅರ್ಧೆ ಅದಕ್ಕೆ ಬಂದಿ ಅಯ್ಯ. ಒಳಗಿತ್ತಾನಯ್ಯ. ನಾ ಒಳಗಿದ್ದೆ. ಇದಾರಿ ಮೈಕ್ ಹಾಕುವ. ಅಯ್ಯ, ಎಷ್ಟು ಕಾಲದಿಂದ ಇಲ್ಲಿದ್ದಿ? ನಾನು 40 ವರ್ಷ ಆಗ್ತದೆ. 40 ವರ್ಷದಿಂದ ಇಲ್ಲಿದ್ದಿ? 40 ವರ್ಷ. 40 ವರ್ಷ ಇಲ್ಲಿದ್ದಿ. ಅದು ಸತೀಶ್ ನಿಂಗೆ ಪೇರ? ಅದೇ ಪೇರ. ಅದು ಹೆಣ್ಣುನ ಮಾತಿ. ಹೆಣ್ಣು ಮಾತಿಯಾ? ಸರಿ ಸರಿ ಸರಿ. ಹಾಂ, ನಿಂಗೆ ಇಲ್ಲಿ ಬುದುಗೆ ಎತ್ತಯ್ಯ ಹಿಡ್ತದ್ದಾಗದೆಯಾ ನಿಂಗ? ಎಡೆ ಎಡೆ ಎತ್ತ ಈಗ ನಿಂಗೆ ನಗವಿಲಿ ಇದನ್ನ ಬಿಟ್ಲೆ ಬೇರೆ ಎಡೆ ಬಂದು ನಂಗೆ ಸಿಕ್ಕಾರ. ಇಲ್ಲಿ ಏನು ನಡುವುದಕ್ಕೆ ಅಪ್ಪರ ಕಷ್ಟ ತವಯ್ಯ ಎರಗಾಸ ಎತ್ತ ನಿಂಗೆ ಜಮಲ್ ಚೂರಿ ಜಮಳ ಸುತ್ತ ಆ ಕಾಲದ ಎಡೆ ಈಸಿ ಬಂದ್ಯೋ ಅಲ್ಲಿ ಈಸಿ ಬಿತ್ತಾರ ಅದೇನು. ಆ ಕಾಲದ ಬಂದು ಎತ್ತೆ ಅಯ್ಯವೆಲ್ಲ ಬಂದು ಇದ್ದೇ ಎಡೆ ಇದು ಇದ್ದೇ ಎಡೆ. ಆ ಕಾಲ ಮನುಷ್ಯ ಮತ್ತೆ ಏನಿದೆ ಏನಾಯ್ತು ರೆಕಾರ್ಡ್ ಅರ್ಬ? ಹಾಂ, ಎಲ್ಲ ರೆಕಾರ್ಡ್ ಆಯ್ನಿದ್ದಿದೆ. ಸರಿ ಭಯ್ಯ. ಹಾಂ, ಸರಿ ಸರಿ ಉಳಿತಯ್ಯ. ಹೋಗಿ ಹೋಗ್ನಾ? ಸರಿ ಸರಿ ಆಯ್ತು ಮಕ್ಕ. ನೀರು ಹಿಡ್ಪುದ್ಗ. ಓ, ನೀರು ಇಲ್ಲಿ ವಸತಿ? ಅದು ಹೊಸದ ಮೇಲೆ ಟ್ಯಾಂಕ್ ಬಂದ್ರ ಹಾಂ, ಅತ್ತೆ ಕೋಚಿ ಬಿಟ್ಲೆ ಒಳ್ಳೆಂಗೆ ಮನೆಗೆ ಹೋಯ್ಪ್ರ. ಓ, ಅಲ್ಲಿ ಐಡಿಯಾ ಮಾಡಿ ಬಿತ್ತೆ. ಓ, ಇದು ನಿಂಗೆ ಮಾಡಿದ டெக்னிக்கல். ஓகே, இப்போ வந்து நானும் சதீஷ்குமாரும் இப்போ நீங்கள் தான் முதல்ல போகிறீங்களா? ஏன்னா உங்கள் ஊரில் நாய் இருந்துச்சுன்னா என்னை தான் ஃபஸ்ட்டு கடிக்கும். நாய் இருக்குண்ணா. இருக்கா? கடிக்குமா? கடிக்குண்ணா, இங்கே இருக்கா நாய்? கடிக்குமா? ஐயோ, அப்புறம் நாய் எப்படி வருது? வாங்க, என்ன பண்ணாது, வாங்க, நான் இருக்கேன். ஐயோ வேண்டாம், நான் பயமாக இருக்கேன். கடிச்சு ஊசி போட ஒன்றும் எங்கே போய் ஊசி போடுறது? அந்த மலை மேலே வியூ பாயிண்ட் தெரியுமா? அங்கேருந்து பார்த்தா கொஞ்சம் தெரியுண்ணா. போகலாமா? போகலாம். அங்கே போய்ட்டு வரலாமா? இப்போ சதீஷும் நானும் வந்து ஒரு அந்த மலை மேலே ஒரு வியூ பாயிண்ட் தெரியுதாம்மா, அங்கே போக போகிறோம். உங்கள் தங்கச்சி வேறு பேட்டி எடுக்கணும். அதான் எல்லாம் தங்கச்சி ஓடுறாங்க. எல்லாம் தண்ணி டேங்கில் இருக்காங்க. நம்ம கீழே இருந்து பார்த்தோம் இல்லைங்களா ஒரு மலை, அந்த மலைக்கு தான் போக போகிறோம். இந்த வெயிலில் கண்ணாடி போட்டால் நாய் கத்துது. சரி, பரவாயில்ல. பாப்பா இது மேலே 2 1 2 3 மேலே வந்து வா, டீ அடிக்குள்ள பார்த்து வந்து வா. பார்த்துட்டு வாங்க வாங்க வாங்க. ஏன் நான் ஒன்று எடுக்க மாட்டேன். வா, இதில் காட்டினு வச்சுக்கோ, யூடியூப்லாம் வருவீரி. சரி வாங்க, எல்லாரும் உங்கள் பேர் மட்டும் சொல்லிட்டு போங்க. சரியா? ஒரு பேட்டி. உங்கள் பேர் இங்கே வாங்க. இப்படி
உங்கள் பேர் சரஸ்வதியா? ஏன் சரஸ்வதி என்னை பார்த்தவுடன் நீங்கள் தோட்டத்தில் ஒளிந்து கொண்டீர்கள்? சரி, ஓகே, தேங்க்யூ. உங்கள் பேர்? கல்பனா. வெரி குட். உங்கள் பேர்? அவங்க தங்கச்சியா? சரி, தேங்க்யூ பவித்ரா. சுகன்யா, ஏன் ஒளிந்து கொண்டீர்கள்? அதனாலயா? வீடியோன்னா பயமா? சரி, சும்மா ஒரு ஹலோ சொல்லிருங்க. எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் பார்ப்பாங்க. ஹலோ. பாய் பாய் சொல்லிட்டு போங்க. பாய். கோயில் இணைஞ்சிச்சு. அப்பா சூப்பராக தெரியுது. அடேங்கப்பா, வாவ், பயங்கரமான வியூ பாயிண்டாக இருக்கே. சூப்பர். இதுலேருந்து பார்த்தோன்னா அருமையான வியூ பாயிண்ட் தெரியுது. பவானிசாகர் டேம் ஃபுல்லாக தெரியுது. மேட்டுப்பாளையம் எல்லாம் கண்ணு கட்டின தூரமும். இந்த மேகமூட்டம் இல்லாமல் மழை இருந்திருந்தோன்னா இன்னும் நல்லா கிளியராக தெரியும். ஆமாம். பின்ன இங்கே இன்னொரு 4-5 வீடுகள்லாம் இருக்குது. அதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அங்கே வீடெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது வரைக்கும் நடந்து போகணும். அங்கே ஒரு வீடு இருக்குது. வீட்டில் இதுதான் இந்த கோவக்கரை அப்படிங்கிற ஒரு கிராமம். இந்த வீட்டில் யாரும் இல்லையா? யாரும் இல்லையா? ஓகே, இப்போது நம்ம இந்த கோவக்கரைன்ற கிராமத்தை ஓரளவுக்கு சுற்றி பார்த்துட்டோம். இங்கேருந்து பார்த்தா அப்பா ஒரே பனிமூட்டமாக இருக்குது. இதெல்லாம் என்னது? எதுண்ணா? அது அந்த ஊர்? அதெல்லாம் மேட்டுப்பாளையம். அங்கே ஒரு டேம் தெரியுது, பில்லூர் டேமா? மேபி அதுவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த டேம் தானே. இன்றைக்கி வந்து நம்ம நீலகிரி மாவட்டம் கண்ணாடி போட்டுக்கலாம். ஓகேவா? ஓகே. இன்றைக்கி வந்து நீலகிரி மாவட்டத்தில் கோவக்கரை அப்படிங்கிற ஒரு மலை கிராமத்தையும் அங்கே இருக்கிற வீடுகளெல்லாம் நம்ம சுற்றி பார்த்தோம். இதே மாதிரி நீலகிரி மாவட்டத்தில் நிறைய இடங்கள் இருக்குது. ஒவ்வொன்றா நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.